Taste the Daily. நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தஞ்சையில் மன்னர் சரபோஜி கலைக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தை கண்டித்தும் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் கசிந்ததை கண்டித்தும் மன்னர் சரபோஜி கலைக்கல்லூரி மாணவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கல்லூரி வளாகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் திமுக ஆட்சியில் பெண்கள் வெளியில் நடமாட முடியவில்லை என்றும் கோஷங்களை எழுப்பினர். நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய சாரல் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகை சேரிங் கிராஸ் கமர்ஷியல் சாலை, மத்திய பேருந்து நிலையம், தொட்டபெட்ட சிகரம் செல்லும் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை பெய்தது. கடும் மேகமூட்டம் காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 12 நாட்களுக்கு பிறகு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பிரதான அருவியான மணிமுத்தாறு அருவியில் மழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்து வெள்ளம் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. சுமார் 12 நாட்களுக்கு பிறகு தற்போது அருவியில் நீர்வரத்து குறைந்ததால் இன்று முதல் மீண்டும் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வளர்ச்சித் திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான கே.சி. கருப்பண்ணன் தொடங்கி வைத்தார். பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்மாப்பேட்டை ஒன்றியத்தில் சிங்கம்பேட்டை, பூதப்பாடி, மூலியனூர், முண்டியபாளையம், பெரியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் படகுத்துறை அமைத்தல், தார் சாலை அமைத்தல், மேல்நிலை குடிநீர் தொட்டி, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கான பூமி பூஜையில் பங்கேற்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கவங்குளத்தில் காலாவதியான குளிர்பானம் குடித்த 1.5 வயது குழந்தைக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. கோயம்பேடு சூப்பர் மார்க்கெட் என்ற கடையில் வாங்கப்பட்ட குளிர்பானம் காலாவதியானது என தெரியவந்ததை அடுத்து அளித்த புகாரின் பேரில் சூப்பர் மார்க்கெட்டிற்கு 3000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. வெறும் அபராதம் மட்டும் விதித்துவிட்டு நடவடிக்கை எடுத்ததாக பெருமை பேசாமல் உணவகங்கள் மற்றும் கடைகளில் முறையான சோதனைகளை மேற்கொள்ள நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசின் உணவு பாதுகாப்புத்துறைக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.